பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு உற்சாகமாய் கொடுக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு தகப்பன் தன்னுடைய மகளை அழைத்து, சிறு குழந்தையை அழைத்து 2 ரூபாய் நாணயங்களை கொடுக்கிறார். கொடுத்து அதில் ஒரு நாணயத்தை நீ தேவனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். ஒரு நாணயத்தில் நீ மிட்டாய் வாங்கிக் கொள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இந்த மாணவியும் மிட்டாய் வாங்க ஓடும்போது கீழே விழுந்து விடுகிறாள். விழுந்த உடனே அவள் கையில் இருந்த 2 நாணயங்கள உருண்டு, ஒரு நாணயம் உருண்டு சாக்கடைக்குள் விழுந்து விட்டது. இன்னொரு நாணயம் அவள் கைக்கிட்ட இருந்தது. எனவே அந்த சாக்கடையில் விழுந்த நாணயம், நான் தேவனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டிய நாணயம் என்று சொல்லி, மற்ற நாணயத்தில போய் அந்த சின்ன பிள்ளை முட்டாய வாங்கி சாப்பிட்டு விட்டாள். இதே போல தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்றோம்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள சில சமயத்தில ஒரு எதிர்பாராதமான செலவு வந்து விட்டாலோ, அல்லது நஷ்டம் வந்து விட்டாலோ, நம்ம என்ன செய்றோம்? அது தேவனுக்கு கொடுக்கிற அந்த காணிக்கையில நம்ம சரி செய்து விடுகிறோம். அல்லேலூயா! தேவனுக்கு கொடுக்காம நஷ்டத்தையும், அந்த செலவுகளையும் அந்த காணிக்கை பணத்திலே நாம் ஈடுகட்டி விடுகிறோம். இதில நாம் கவனமா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நமக்கு தேவன் கொடுத்த வருமானத்தில ஒரு பகுதிய கர்த்தருக்கு உண்மையா கொடுத்து விட வேண்டும். அப்பொழுது நம்மை தேவன் ஆஸ்வதிக்க முடியும். அல்லேலூயா! இந்த காலை நேரத்திலே வேதம் சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருப்பார். எனவே நாம் உற்சாகமாய் நமக்கு தேவன் கொடுத்த வருமானத்தில ஒரு பகுதிய கர்த்தருக்கு நாம் கொடுப்போமானால், நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, அவர் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்கிற பழக்கம் உடையவர். முதலாவது வேத புத்தகத்தில் தசமபாகம் கொடுத்தவர் ஆபிரகாம். நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 18ல நான் வாசிக்கிறேன். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலோமோன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! இந்த ஆபிரகாம் தனக்கு அந்த மெல்கிசேதேக், அதாவது உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த அந்த மெல்கிசேதேக்குக்கு தன்னுடைய தனக்கு இருந்த எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தினான் என்று வேதத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிரகாம் அப்படி உண்மையாய் அந்த ஆசாரியனுக்கு தசமம் கொடுத்தபடினால, அவர் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் இருந்தார் என்று வேதம் கூறுகிறது. ஆபிரகாம் வீட்டு வேலையை செய்வதற்கும், அவருடைய மந்தைகளை மேய்ப்பதற்கும் வேலைக்காரர் சுமார் 1000 பேருக்கு அதிகமானவர் குடும்பமாக வாழ்ந்தார் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். தேவனை விசுவாசித்து தேவனுக்கு தசமம் கொடுத்த அந்த ஆபிரகாமை தேவன் ராஜாவைப் போல ஆசீர்வதித்து வந்திருந்தார். எனவே நாமும் கொடுக்கிறவர்களாக இருந்தால் தேவன் நம்மை அதிகமாய் ஆஸ்வதிப்பார். நாம் ஆஸ்வதிக்கப்பட ஒரே ஒரு வழி, தேவனுக்கு அதிகமாக கொடுப்பது மட்டுமே. கொடுப்பதினால் வரும் சந்தோஷத்தையும், ஆஸ்வாதத்தையும் அனுபவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உற்சாகமாய் நாம் தேவனுடைய ஊழியங்களுக்கு கொடுப்போம். தசமபாகத்தை கொடுப்போம். மிஷனரி காணிக்கை கொடுப்போம். ஆலயத்துக்கு இடம் வாங்குவதற்கு, ஆலயம் கட்டுவதற்கு நாம் என்ன செய்வோம்? உற்சாகமாய் கொடுக்கும்போது தேவன் அதை 1000 மடங்கு நமக்கு திருப்பி கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுப்போம். நம்முடைய வருமானத்தில் தசமபாகத்தை கொடுப்போம். அல்லேலூயா! இதை உண்மையா செலுத்தும்போது நம்மை ஆண்டவர் செல்வ ஆசீர்வாதமாய் மாற்றுவார். வேத புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, இயேசு சபையில ஜெபாலயத்தில பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருக்கும்போது, அங்க நிமிர முடியாத ஒரு கூனி இருக்கிறார். அவளுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, காணிக்கை வேளை வரும்போது ஒரு விதவை அடுத்த தினம் சாப்பிடக்கு அந்த 2 காசு, அந்த 2 காசு எடுத்து என்ன செய்றா? காணிக்கை பெட்டில போடுறா. இயேசு அந்த காணிக்கையை ஆஸ்வதிக்கிறார். மற்ற எல்லாரை காட்டிலும் அவள் அதிகமாய் போட்டார்ன்னு சொல்லி அவளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா! இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கும்போது, நம்முடைய சந்ததியை ஆஸ்வதிக்கிறார். நம்முடைய குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறார். நம்முடைய வருமானத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். எனவே நாம் உற்சாகமாய் தேவனிடத்தில் கொடுப்போம். ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு நாம் உற்சாகமாய் கொடுப்போம். கர்த்தருக்கு கொடுப்போம். நம்முடைய வருமானத்தில ஒரு பகுதிய கர்த்தருக்கு கொடுப்போம். அப்படி கொடுக்கும் பொழுது,
நம்முடைய வருமானத்தை பன்மடங்கு ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு உற்சாகமை கொடுக்க, தங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதி தசமபாகமா கொடுக்க ஆண்டவரை உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.